வெயிட் லாஸ் சேலஞ்சோட 9th டே இன்னைக்கு. எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது, பாதர் பண்ணிக்காதீங்க. இன்னைக்கு வெயிட் ரொம்ப நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. நேற்று 52.4 இருந்தேன், இன்னைக்கு 51.7 ஆயிருக்கேன். நான் கோலாக செட் பண்ணியிருந்தது 50 இல்லை 50.5 10 டேஸில் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் இடையில கொஞ்சம் பர்சனல் ஒர்க் வந்து ஒரு 4 நாள் கேப் ஆயிடுச்சு. சரியாக தூக்கம் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 வீடியோ எடிட் பண்ணுறேன்னா அதான் பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபேஸில். மொபைலு லேப்டாப்னு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான் பிம்பிள்ஸ் கண்டிப்பாக வரும். அதை சொல்லிகிட்டே நான் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா. உங்கள் கமெண்ட்ஸ்க்கு தான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று வீடியோவில் நான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த வெயிட்டை பற்றி போட்டிருந்தேன். உடனே நிறைய பேர் ஃபோட்டோ காமி, அதை காமி, இதை காமின்னு சொன்னீங்க. நான் போட்ட ஃபஸ்ட்டு போஸ்ட்டே அதுதாங்க. இதுதான் நான் 85 kg இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. அண்ட் இது நான் ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோ. போதுமா? இப்போ திருப்தியா? நான் ஒன்று சொல்லட்டா, ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை போட்டு ரொம்ப தோண்டி தோண்டி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. கரெக்டு தானே? ஸோ நான் பர்சனல் பற்றியோ இல்லை ரிலீஜன் பற்றியோ இல்லை கேஸ்ட்டை பற்றியோ நான் இங்கே பேசலை. எனக்கு அது அனாவசியம்னு தோணுது. யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், எனக்கு அப்படி தான் தோணுது. எல்லாத்தையுமே வீடியோவில் சொல்லிவிட்டு அப்புறம் பர்சனலில் என்ன இருக்கும்? சரி, அதை விடுங்க. டம்பிள்ஸில் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாமா? இந்த மாதிரி அப்பர் க்ராஸ் பண்ணுறது மூலிமா ஷோல்டர் சைஸ் அண்ட் ஆர்ம் சைஸ் கம்மியாகும். அண்ட் இது பர்ஸ் சாகினஸை கம்மி பண்ணும். செஸ்ட்டுக்கும் அண்டர் ஆர்முக்கும் இடையில இருக்கிற ஃபேட்டையும் கம்மி பண்ணும். அண்ட் இதுவும் ஷோல்டர் சைஸ் அண்ட் ஆர்ம் சைஸை கம்மி பண்ணி மசில் பில்ட் பண்ணத்தான். நான் ஃபஸ்ட்டு வெயிட் கம்மி பண்ணதுக்கப்புறம் பாடி பில்ட் பண்ணேன் கொஞ்ச நாள். அப்போ எனக்கு அப்படியே படிக்கட்டாட்ட மசில் ஏறிச்சு. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கல. எதுக்கு பசங்க மாதிரி பாடி பில்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. எனக்கு அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்புறம் அப்படியே நான் பாடி பில்ட் பண்ணுறதை நிறுத்திட்டேன். பட் இப்போவுமே எனக்கு நல்லா மசில்ஸ் தெரியும். அது நான் கான்சியஸாக பண்ணது கிடையாது, அது தானாகவே வந்துருச்சு. இதுதான் தானாட விட்டாலும் தன் தசையாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இன்றைக்கி எக்யூப்மெண்ட்டும் ஏன்ஷியன் ஒர்க் அவுட்ஸும் நான் பண்ணலை. ஏன்னா நான் ஜாகிங்கோட வாக்கிங் போனேன். அதுலேயே ஒரு 1/2 hour to 45 minutes ஆயிடுச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன ஆசனாஸ் பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணி ஒர்க் அவுட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் ஜாகிங் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்து நிறையா தண்ணி குடித்தேன். அண்ட் ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு ஹாலிடே. சாட்டர்டே சண்டே எனக்கு ஆஃபீஸ் ஹாலிடே தான். அதான் லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணிவிட்டு வெண்பூசணியில் ஜூஸ் போட்டு குடிச்சிட்ருக்கிறேன் மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரிங்காக. அதில் போட்ட இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் தான். இன்றைக்கி எந்திரிச்சதே லேட்டு, ஆஃபீஸ் வர ஹாலிடேவா. ஸோ தனியாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு சாப்பிட்ற ஐடியா கிடையாது. 2 கொய்யாப்பழம் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தலைக்கு எண்ணெய் வச்சு கொஞ்ச நேரம் மசாஜ் கொடுத்துட்டு துணி காய போட போயிட்டேன். ஆல்ரெடி காய போட்டிருந்த துணியெல்லாம் 4 பக்கமும் பறந்து இருந்துச்சு. ரொம்ப காற்றடிச்சுது. காற்றுலேயே நிறையா காஞ்சிருச்சு. காஞ்சதையெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் அடுத்த செட்டு காய போட்டுட்ருக்கேன். நிறையா துணி காற்றுல பறந்து அப்படியே மண்ணில் விழுந்துருச்சு. அதெல்லாம் எடுத்து மறுபடியும் மெஷினில் போட்டுட்டேன். இதுதான் நான் பிம்பிளுக்கு யூஸ் பண்ணுற ஆக்னி பேட்ச்சு. ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் 2லேருந்து 3 சைஸில் பேச்சஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்திருக்கிற பிம்பிள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் பேச்சஸ் எடுத்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை அப்படியே ஒட்டிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு எடுத்தால் அமுந்துடும். இன்றைக்கி வீட்டில் சும்மா தானே இருக்கேன், அதான் குளிச்சுட்டு மார்னிங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சோயா பீன்ஸ் இல்லை மீல் மேக்கர் என்ன வேணாலும் சொல்லலாம். அதில் ஒரு செமி ஃப்ரை மாதிரி பண்ணுறேன் லஞ்சுக்கு. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே ஸ்க்ரீனில் லிஸ்ட்டாக போடுறேன். இந்த சோயா சங்க்ஸ் தான் வெஜிடேரியன்ஸோட மீட்டு. அவ்வளோ ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்குதுங்க. வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். துளியூண்டு கோகோனட் ஆயிலில் கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இதை நின்று வதக்க முடையாக இருந்துச்சுன்னா இதை வதக்காமல் மொத்தமாக அப்படியே போட்டு சோம்பேறி ஃப்ரை கூட பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். மசாலாஸில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாவோட சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு புளிஞ்சு வச்சுருக்கிற இந்த சோயா சங்க்ஸை போட்டு 2-3 கலரிட்டு லாஸ்ட்டாக கோகோனட் ஆயில் கொஞ்சமாக போட்டு மல்லித்தலை தூவி இறக்குனா நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கிற இந்த சோயா சங்க்ஸ் செமி ஃப்ரை ரெடி. வேகும் போது தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. இன்றைக்கி லஞ்ச் பிளேட்டில் நார்மல் வெள்ளை சாப்பாடு இல்லை, தின சாப்பாடு எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை பொரியல், நம்ம செஞ்ச சோயா சங்க்ஸ் செமி ஃப்ரை, கொஞ்சம் கேரட்டோட ரசம் எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கான லஞ்ச் பிளேட்டு. இந்த சோயா சங்க் சாப்பிடும் போது மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் மட்டன் சாப்பிட்டதில்ல, எனக்கு அதில் அலர்ஜி இருக்குது. சின்ன வயசுலேருந்தே மட்டன் ஸ்மெல் கூட எனக்கு ஆகாது. வீட்டில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க இது செஞ்சு கொடுக்கும்போது மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவு வாரத்தில் 2-3 நாள் கூட எடுத்துக்கோங்க. வாய்க்கு ருசியாக நிறைய செஞ்சு சாப்பிட்லாம். எல்லா பிளேட்லேயுமே ஏதாவது பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கிற காயை எடுத்து வச்சு சாப்பிடுங்க. பச்சையாக சாப்பிடும் போது அதோட ஃபைபர் கண்டென்ட்டோடையாமல் முழுசாக உடம்புக்கு போய் சேரும். முடிஞ்சளவு ஒரு கேரட் இல்லை குக்கும்பர் இல்லை கொய்யாப்பழம் வேறு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன வேலையாக வெளியே கிளம்பிட்டேன். சாட்டர்டே ஆகிட்டா சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
அப்படியே எல்லா பர்சனல் வேலையும் முடிச்சுட்டு வரும்போது கப்பை கிழங்கும் மசாலா சுண்டலும் வாங்கிட்டு வந்தேன். அதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக வாங்கிட்டு வந்தேன். அதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சு அதில் கொய்யாப்பழமும் சேர்த்து இன்னத்தோட லாஸ்ட் மீலை 6:30க்கு எடுத்துகிட்டு இருக்கேன். மரவள்ளி கிழங்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. பிளட் சுகரை மேனேஜ் பண்ணும். ஈவன் டைஜஷன் நல்லபடியாக நடக்க கூட ஹெல்ப் பண்ணும். ஆனால் எந்த காரணத்துக்காகவும் பச்சையாக அதை சாப்பிட்றாதீங்க. அது ரொம்பவே கெட்டது உடம்புக்கு. நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி எதுவுமே அளவாக தான் எடுத்துக்கணும். நல்லது இருக்குதுங்கிறதுக்காக ஒன்றையே போட்டு நிறைய எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ப்ராவர்பில் சொல்லியிருக்கிற மாதிரி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். அதில் ஒன்று தான் இந்த மரவள்ளி கிழங்கும். இதுக்கு வேறு வேறு ஊரில் வேறு வேறு நேம் இருக்குது. மரவள்ளி கிழங்கு, கப்பக்கிழங்கு அந்த மாதிரி. இங்கிலீஷில் இதுக்கு டாப்பியோக்கா இல்லை கசாவான நேம் இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி டின்னருக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு மசால் வச்சு வெந்தய கீரை போட்டு சப்பாத்தி சுட்டிருக்கேன். கீரையை பொடி பொடியாக நறுக்கி போட்டு மாவோட பிணைஞ்சு சுட்டிருக்கிறேன். வேணும்னா கீரையை பேஸ்ட்டாக அரைச்சி மாவோட பிணைஞ்சு கூட சுடலாம். கசப்பெல்லாம் தெரியாது, நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் ஒர்க் அவுட்ஸ்க்கு இன்றைக்கி ஏன்ஷியன்ட் மூமெண்ட் ஒர்க் அவுட்ஸோட மூச்சு பயிற்சி பண்ணி டே 9 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.